अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि மே ஹிருதி சதா சந்நிதத்தாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்னு சொன்னோம். அந்த பிரார்த்திக்கச்சே சதான்னு சொல்லியிருக்கே அப்படின்னா எப்போவும் ஆச்சாரிய நாமத்தை ஜபிக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறதுனால அதுபடி இங்கே சொன்னார். அதுக்கு லௌகிக உதாரணமும் சொன்னோம். எப்போவுமே அந்த கரண்ட் மின்சாரமானது இருந்ததுன்னா ஓணுன்னு அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதுபோல் ஆச்சாரிய தியானம் நம்ம இடத்துல எப்பவும் இருந்ததுன்னா நித்திய நைமித்திய காமிய கர்மாக்களில் ஆச்சாரிய வந்தன பூர்வகமாக அந்த கர்மாக்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சு நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா. காமிய கர்மாவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லச்சு அந்த காமிய கர்மாவை ஆச்சாரிய வந்தன பூர்வமாக பண்ணணும்னு சொல்கிறது அந்த விரோதம் என்ன, அது பரிகாரமாக, அதாவது தத் பக்தி ஞானாபியாம் அப்படின்னு அந்த எம்பெருமானிடத்தில் பக்தி செலுத்துறதுக்கும் ஞானத்தை பெறத்துக்கும் உண்டான அந்த இச்சையை நாம் கொள்ளலாம். அதுக்கு உண்டான உபாயம், அந்த இச்சையை கொள்வது அது காமியம் தானே. அதுக்கு உண்டான உபாயத்தை பண்ணுறதுக்கு முன்னே ஆச்சாரிய தியானத்தோடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அது நடுவில் நித்திய கர்மாவில் ஆச்சாரிய தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வரைச்சே ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். அதுக்கு சொல்கிறதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு தாபசம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம்னு 5. அதில் தாபம்ன்றது இந்த சங்க சக்கர லாஞ்சனம் பொறிச்சிக்கிறோமே அது சூடு பண்ணி அதை இது பண்ணுறாலும். புண்ட சம்ஸ்காரம்ன்றது கேசவாதி ஸ்ரீயாதி 12 நாமங்கள் திருமண் விட்டுக்கிறது. நாம சம்ஸ்காரம்ன்றது தாசிய நாமா, அது நமக்கெல்லாம் ராமானுஜர் தான் ஆனதுனால லோகம் மொத்தம் ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் வந்தவாள் சில ஆதராதிசயம் கொண்டு அவளுடைய தாசனா வைஷ்ணவதாசன், மதுரகவிதாசன், ஸ்ரீனிவாசதாசன் அப்படின்னு சில பேர்லாம் மாற்றி வச்சுருக்கா. இன்னும் சில பேர் தன்னுடைய இந்த நாமா, அதாவது நாமகரணத்தும் போது எந்த நாமாவை பண்ணி அதை சர்மனாக வச்சுருக்காளோ அதே தாசியனமாகவும் வைக்கிற லோகத்தில் இப்படி சிலதெல்லாம் மருவி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சசம்ஸ்காரம்ன்றது இந்த 5 இருக்க செய்தே தாப புன்ற நாம மந்திர யாகம் அப்படின்னு இருக்க செய்து 6வது ஒரு சம்ஸ்காரம் ஒன்று பண்ணுறா. இதனுடைய தொடர்ச்சியில் அதுதான் பரநியாசம். அந்த பரநியாசத்தை அந்த பிரபத்தி, பரநியாசம், சரணாகதி அப்படின்னு நானாவிதமான பேர் கொண்டிருக்கிற அந்த பிரபத்தியை அவள் அந்த சரணாகதியை இதோடவே பண்ணி வைக்கிற வழக்கத்தை வச்சுட்டுருக்கா. அத்தியாபி அப்படின்றத சரணாகதி பண்ணக்கூடாது, பிரபத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு பலவிதமான உபபத்திகள்லாம் சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணணும்னு சாஸ்திரம் விதிச்சதை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் விதிக்கிறது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணுறவாள் எல்லாரும் இந்த பிரபத்தியை பண்ணிண்டவாளில் ஒருத்தர் தான் அவள்லாம்.
அவள் தான் ஸ்தாபனம் பண்ணுறா அப்படின்னு பிரசங்காத் அதை சொன்னோம். சரி, இப்போது அதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, தாபசம்ஸ்காரம் புண்ட சம்ஸ்காரம் ஆன உடனே மந்திர சம்ஸ்காரம். அந்த மந்திரம் நமக்கு மந்திரத்தை பெறணுமானதுனால ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறா நமக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் என்னன்னா, நாம் நித்தியம் அந்த ஆச்சாரிய வந்தனம் தான் இப்போ நமக்கு இப்போ பிரசக்தியான விஷயம். அதில் பிரசக்த விஷயம் அதுதான். பிரசக்தியாக இந்த நாம் சங்க சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கோமோ இல்லை, இந்த சங்க சக்கரத்தை தரிச்சுன்றதுக்காக அதனுடைய ஸ்மரணம், அதை சேவிக்கிறது, அதை ஸ்துதி பண்ணுறது, அது நமக்கு கர்த்தவியம். நம்ம இடத்துல அது குடிகொண்டிருக்கிறதுனால, அந்த தாப பண்ணத்தினால, அந்த ஆகார விசேஷமாக நம்ம இடத்துல குடிகொண்டிருக்கிறதுனால அதை நாம் சேவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால் நாம் திருமணிட்டின உடனே நம்ம பெரியவாள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த ஆச்சாரிய வந்தனமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும், தனியன்கள்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்கா. இது சர்வ பேருக்கும் பொதுவானது தான். அதனால் அந்த இடத்துல வரைச்சு முன்னும் இந்த தாப சம்ஸ்காரம் பண்ணினாலே, அந்த தாப சம்ஸ்காரம் பண்ணச்சே என்ன மந்திரத்தை சொல்லி நமக்கு அதை பண்ணி வச்சாலோ அதை நாம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா நம்ம கையில் அதை பொறிச்சுட்டு இருக்கோம், அந்த சின்னத்தை நாம் சேவிக்கணும். அதனால் சுதர்சனா ஹேதி ராஜாய நமஹா, அதுக்கு மந்திரம் இருக்குது. சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரபா அஜானாந்தஸ்ய மேதேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சயா சுதர்சனா ஏதி ராஜாய நமஹா அப்படின்னு நம்ம நித்தியம் சேவிக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல ஒன்று இருந்ததுன்னா அதை நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாள்னா அவளை எப்படி புரஸ்காரம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடியாட்சி இன்னொன்று ரீதியில் நாம் அதை ஒத்தின்றிருக்கிறதுனால அதை சொல்லணும். அதே மாதிரி பாஞ்சஜன்ய நிஜத்வான துவஸ்த பாதக சஞ்சயா பாகிமாம் பாபினங்கோர சம்சாரார்னோ பாத்தினம் இப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நமக்கு பண்ணியிருப்பாள். நான் இந்த இடத்துல சன்னதியில் எப்படி பண்ணுறாளோ அதனால் அவள் உபதேசம் பண்ணிருக்கிறதுனால அதை நாம் சொல்கிறதுக்கு அருகத்தை உள்ளவாள். ஆனால் நாம் சொல்லணும்னு சொல்லணும். பாஞ்சஜன்யாய சங்காதிபதையே நமஹா அப்படின்னு இதை தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் 12 திருமணிட்டுக்கிறோமே, இது வெறுமே ஏதோ அலங்காரமாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சவுத்துக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதில் பூ காயெல்லாம் வரைகிற மாதிரி அப்படி இல்லை. இதில் கேசவாதி 12 நாமங்களும் ஒவ்வொரு ரூபம் கொண்டு சில ஆயுத விசேஷங்களை கொண்டு அது தேசிகன் 12 நாமம் அப்படின்னு சாய்ச்சிருக்கார். கேசவனாய் நின்று கிழத்து செயலும் நெற்றியிலும் அப்படின்னு அந்த 12 நாமத்தில் ஒவ்வொரு நாம விசேஷத்துக்கு உண்டான எம்பெருமானும் என்ன ஆயுதங்கள் வச்சுட்டுருக்கான், என்ன திக்கில் இருக்கான், நம்முடைய உடம்பில் எந்த இடத்துல இருக்கான், அதாவது நெத்தி வயிறு மாறு கழுத்து அப்படி எந்த இடத்துல இருக்கா, அவன் எப்படி காக்கிறான் நம்ம அப்படின்றதெல்லாம் விசதமாக சொல்லியிருக்கார். அதனால் அப்படி விசதமாக நம்ம அனுசந்திக்கலைன்னா கூட இந்த கேசவாதி நாமங்கள் இருக்கே 12 நாமாக்கள், அந்த நாமங்களை சொல்லி கேசவாய நமஹா நாராயணாய நமஹான்னு கை கூப்பி சேவிக்கணும்னா நான் மனசில் நினச்சி வாச்சா சொல்லி கையால் கூப்பணும். அதே மாதிரி அவளுக்கு ஸ்ரீயை நமஹா அமிர்தோத்பவாய நமஹா அப்படின்னு இருக்குது. அந்த 12 நாமங்களையும் சொல்லணும். அதை தியானம் பண்ணணும். தாபம் புண்டம். அப்புறம் மந்திரம், அதுக்கு முன்ன சந்தியாவந்தனத்தில் இந்த மந்திர ஜபங்கள்லாம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாதவாள் இருக்கிற ஸ்திரீயாதிகள்லாம் வெறும் மந்திர ஜபம் பண்ணணும். அந்த மந்திர ஜபத்துக்கு முன்ன இந்த ஆச்சாரிய தனியன்லாம் சொல்லணும். அதனால் நித்தியப்படியில் எந்த இடத்துல நாம் நித்திய கர்மாவில் ஆச்சாரிய தியானம் பண்ணுறோன்னா நாம் இது பண்ண உடனேவே பண்ணுறோம். அதாவது நித்தியப்படியில் ஆச்சாரிய தியானம் எப்போ பண்ணுறோன்னா ஸ்நானம் பண்ணி
சிரமணிட்டு வேஷ்டி கொடுத்துட்டு சிரமணிட்டு உடனே பண்ணுறோம். சிரமணிட்டு உடனே பண்ணுறோம். சரி, அதனால் அப்படியே மந்திர ஜபம் பண்ணுறோம். அதனால் நித்திய கர்மாவில் ஆச்சாரிய தியானம். அதே போல் நாம் அதிகப்படியாக எதனா கிரந்தாதிகள் சேவித்தோம்னா அப்போவும் ஆச்சாரிய தனியனை சேவிச்சுட்டு தான் நாம் பண்ணுறோம். அதனால் நித்திய கர்மாவில் இருக்குது. இப்போ காலக்ஷேபாதிகள்லாம் ஞானத்தை பெறறதுக்காக பண்ணோம்னா அந்த காலக்ஷேபம் பண்ணுற போதும் ஆச்சாரிய தனியனை, அதாவது காமிய கர்மாவில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஆச்சாரிய தனியனை முன்னும் பின்னும் நாம் சேவிக்கிறோம். அதுக்கப்புறம் நைமித்திக கர்மா, இப்போ கல்யாணாதிகள், விவாகாதிகள், உபநயனாதிகள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போது கல்யாண அந்த பத்திரிகையிலேயே ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு அப்படின்னு போடுறோம். மேலேயும் பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஆச்சாரியாதி இதெல்லாம் நாம் போட்டுட்டு வரோம். ஆச்சாரிய நாமாதிகள்லாம் பெருமாள் தொடக்கமாக பிரகிருத ஆச்சாரியர் மாதிரி அதை போட்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் அந்த கர்மாக்கள் முடிகிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிராமணாளுக்கெல்லாம் பூரி தட்சணாதிகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னே ஆச்சாரிய சம்பாவனை அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதனால் நித்திய நைமித்திக காமிய கர்மாக்கள் எல்லாத்துலேயும் நாம் ஆச்சாரியனை சேவிக்கணும். அது தவிர நைமித்திகமாக எதனா தவறு நேர்ந்ததுன்னா சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத் அப்படின்னு புருத்திசித்த சம்பாஷணத்துக்கு பிராயசித்தமாகவும் ஆச்சாரிய தியானத்தை சொல்லப்படுறது. அதனால் இப்படி 3 எல்லா இடத்துலையும் அதுவும் நைமித்திகம்தான். நிமித்தே சதி, தப்பு நடக்கிறது, தப்பு பண்ணிடுறோம், பிராயசித்தமாக ஆச்சாரிய தியானம் பண்ணுறோம். இதை சொல்கிறதுக்காக தான் நேற்று இந்த பஞ்சசம்ஸ்காரமெல்லாம் ஆரம்பித்தோம். அந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் ஆரம்பிக்கிச்சு நித்தியம் நாம் ஆச்சாரிய தியானம் பண்ணச்சே அது மாத்திரம் மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னே ஆச்சாரிய தியானம் பண்ணுறோமே அது மாத்திரம் போராது. இந்த கேசவாதி 12 நாமங்களை ஸ்ரீயாதி நாமங்களையும் சொல்லணும் நாம் தரிச்சுட்டு இருக்கிறதுனால அப்படின்னு. அது மாத்திரம் அது சில பேர் சொல்லிடுவார். ஆனால் இந்த சங்க சக்கரம் அன்றைக்கி தான் ஆச்சாரியால் பொறிச்சா, அதுக்கு அப்புறம் நித்தியமாக அதையும் சொல்லணும் நாம் நித்தியம். அதுக்காக அதை குறிப்பிடுறதுக்காக தான் இந்த அதிகப்படியாக பிரசக்தியாக இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொன்னோம். அதனால் நாம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய தாபசம்ஸ்காரத்தினால நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஆயுத சின்னமாக இருக்கக்கூடிய சங்க சக்கரத்தையும் தியானம் பண்ணணும். எம்பெருமான் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஊர்துவகுன்றம் இருக்க அதையும் தியானம் பண்ணணும். அது கூட இன்னும் மேலே ஸ்லோகம் இருக்குது, சதுசக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனக பிரபம் அப்படின்னு இருக்குது. அதை சொல்லலைன்னா சொல்லணும், அது 12 இருக்குது. அந்த மாதிரி சொல்லி பண்ணணும். சரி, இப்போது இதில் இன்னொரு விஷயமும் பிரசங்காத் சொல்லிடுறேன். இந்த ஆச்சாரியனை சொல்லச்சே தியானம் பண்ணச்சே வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை அப்படின்னு 2, அதாவது வாக்கியமாக சொல்கிறது ஸ்லோகமாக சொல்கிறது அப்படின்னு 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் தனித்தனிய ஸ்லோகம் இருக்குது, தனியன்னு. சரி, இந்த வாக்கிய குரு பரம்பரை அப்படின்றது என்னன்னா அஸ்மத் குருபியோ நம, அஸ்மத் பரம குருபியோ நம, அஸ்மத் சர்வ குருபியோ நம அப்படின்னு ஆரம்பித்து ஸ்ரீ மகா ஸ்ரீதராய மகா வரையில் போகிறது. அதே ஸ்லோக குரு பரம்பரை அப்படின்றது என்னது அப்படின்னா அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணௌ முனிம் யாமுனம்
ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாதம் ஷடத்வேஷினம் சேனேஷம் ஸ்ரீயம் இந்திரா சகச்சரம் நாராயணம் சம்ஸ்ரயே. இதில் ஒரு சூக்ஷ்ம விசேஷத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ இதில் சொல்கிறேன். அதாவது சரணாகதி பண்ணச்சே பெருமாள் இடத்துல தான் சரணாகதி பண்ணணும். உபாய அனுஷ்டானம் உபாயத்துவம் பெருமாளுக்கு மாத்திரம்தான் உண்டு, பிராட்டி கிடையாதுன்னு சிறல் மருள்றா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். உபேயத்தில் 2 பேர் இருக்கா. ஸ்ரீமதே நாராயணாயனமா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்ற இடத்துல ஸ்ரீ சப்தத்தினால புருஷகாரத்துவம் தான் அவளுக்கு சொல்கிறதே தவிர சரணவ் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இவன் மாத்திரம்தான், அதாவது பெருமாள் மாத்திரம்தான் உபாயம், பிராட்டிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான்னு. இந்த ஸ்லோக குரு பரம்பரைன்னு இப்போ ஒன்று சொன்னனே, இதை சமாஷ்ரண காலத்தில் நமக்கு மந்திரம் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்ன இதை உபதேசம் பண்ணுற ஆச்சாரியாள் இது எல்லாருக்குமே பொது. அதாவது நான் எல்லாருக்கும்னு சொல்கிறது பிராயசா 100% பங்கு இருக்கும். ஏன்னா எல்லா திருமாளிகையும் போய் பூந்து பார்த்ததில்லை, பல பேர்கிட்ட கேட்டுருக்கிறதுனால இந்த அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான்ற இந்த குரு பரம்பரை இந்த குரு பரம்பரை ஸ்லோகம் எல்லாரும் அனுசந்திக்கக்கூடிய ஸ்லோகம்தான், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்லோகம்தான் எல்லா திருமாளிகையிலும். இதில் பாருங்க, அஸ்மத் தேசிகம் அப்படின்னு ஆரம்பித்து என்னுடைய ஆச்சாரியன் அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியன் எனக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய குருக்கள்லாம். அதுக்கப்புறம் பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா ராமானுஷர்லேருந்து பொதுவாக ஆரம்பிக்கிறது. ராமானுஷருக்கு அப்புறம்தான் 74 சிம்மாசனாதிபதிகளாக வந்தால், அதனால் அப்படியே அது போயின்ட்டுருக்கு 74 சிம்மாசனாதிபதிகள். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பிரிவு இருக்குது. விகாகே தீர்த்தவகுலாம் சீதளாம் குரு சந்ததிம் அப்படின்ற மாதிரி நிறைய குரு சந்ததி. ராமானுஜருக்கு 74, அந்த 74 அந்தந்த பரம்பரையில் பல வாய்க்கால்கள் மாதிரி பிரியுது. சரி, அதனால் அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குரு எங்கே ஒன்றா இருந்தது? ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ, அதாவது ராமானுஷர் மகாபூர்ணவ் பெரிய நம்பி முனிம் யாமுனம் ஆள வந்தார். தேசியம் அஸ்மதி பரமாச்சாரியான சேஷான் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்க மகாபூர்ணம் ராமம் பத்ம விலோச்சனம். ராமம்ன்றது மணக்கால் நம்பி, பத்ம விலோச்சனம் வந்து புண்டரீகாட்சரான உய்ய கொண்டார். நாதம் நாதம்ன்றவர் நாதமுனிகள். ஷடத்வேஷினம் நம்மாழ்வார். சேனேஷம் விஸ்வக்சேனர். ஸ்ரீயம் பிராட்டி. அதுக்கப்புறம் நாராயணம் சம்சயேன்னு சொல்லலை. இதுவரையில் நமக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய பெருமாளை சேர்ப்பிக்கக்கூடிய எம்மை சேர்விக்கும் வண்டுகளேன்னு ஆச்சாரியால் சொன்னாலே அந்த மாதிரியும், அப்புறம் பெருமாள் இடத்துல புருஷகாரம் பண்ணுற பிராட்டியும் எல்லாரும் புருஷகார பூதாளாக இருக்கக்கூடியவாளெல்லாம் இங்கே சொல்லித்து. அஸ்மத் தேசிகம்லேருந்து ஸ்ரீயம் வரையில் இதெல்லாம் புருஷகாரத்தை ரூபேண இருக்கக்கூடிய ஆச்சாரியாலையும் புருஷகாரத்தை ரூபேண இருக்கக்கூடிய பிராட்டியும் சொல்லித்து. பிராட்டியை சொல்லச்சே அந்த இடத்துல புருஷகாரத்தை ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு போஸ்ட் இருந்ததுன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த ஒரே வியக்திக்கு ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு அதான் ஒரு போஸ்ட் இருக்குது. அதனால் அங்கங்கே போச்சே அதை விழிப்பர்கள். அவர் கையெழுத்து போட்டு ஐன்னு போட்டு தம் பேரை போட்டு அந்த ஆஃபீஸுக்கு உண்டான டெசிக்னேஷன் என்னமோ அந்த டெசிக்னேஷனை போட்டு ஃபார் திஸ் கம்பெனின்னு கையெழுத்து போடுவார். அதுதானே. இன்னொரு ஆஃபீஸில் சேர்மனாக இருக்கார், ஒரு ஆஃபீஸில் என்ன ஒரு இடத்துல எம்டியாக இருக்காருன்னா உடனே எம்டியாக இருக்கிற ஆஃபீஸுக்கு கையெழுத்து போடுறாருன்னா எம்டின்னு தான் போடணும். பேர் ஒன்று தான், ஆனால் அவள் அந்த இடத்துல எம்டின்ற ஸ்தான விசேஷத்தை அந்த கம்பெனிக்கு சொல்லணும்.
இன்னொரு கம்பெனிக்கு அவர் சேர்மனாக இருக்காருன்னா அந்த கம்பெனிக்கு சொல்லச்சே சேர்மன்னு கையெழுத்து போடணும். ஐன்ற பேர் ஒன்று தான். அதுபோல் ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாராயணம் சம்சயேன்னு சொல்ல, இந்திரா சகச்சரம் நாராயணம் சம்சயே, இந்திரையோட கூட சகச்சரம், அவளோட கூட சரிக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியத்தை பண்ணக்கூடியவன். சக தர்ம சரித்தவா, தர்மத்தை உடனிருந்து நடத்துவள்னு சொன்னாலே அதனால் ஆச்சாரம். அதாவது அவன் அப்போ அந்த இடத்துல நாம் எதுக்கு என்ன பண்ணுறோம்? அவனை பற்றுறோம், உபாயமாக பற்றுறோம். இவாளெல்லாம் புருஷகாரமாக பற்றினோம் இதுவரையில், அஸ்மத் தேசிகத்திலேருந்து ஸ்ரீயம் வரையில். அப்புறம் நாராயணனை பற்றச்சே இந்திரா சகச்சரம் நாராயணம் சம்ஸ்ரயே, இந்திரா சகச்சரம், இந்திராவோட கூட இருக்கக்கூடிய அதை சக நாராயணன் கூட சொல்ல, சகச்சரம் அப்படின்னு. அந்த இடத்துல அவனுடைய சரித்திரம் என்ன? உபாயத்துவ ஆகாரத்தில் இருக்கான். அப்போ அந்த உபாயத்துவத்தையும் இவளும் கூட இருந்து நடத்துகிறா அப்படின்றது அந்த ஸ்லோக குரு பரம்பரையில் ஸ்பஷ்டமாக இருக்குது. இதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொன்னேன். பிரசங்காத்து ஒரு வழியில் போகிறோம், அந்த வழியில் போச்சே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குதுன்னா அந்த ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கணும்னு நம்ம போகலை. ஆனால் நம்ம போகிற வழியில் அந்த ஆச்சரியமான விஷயம் இருக்குதுன்னா அதையும் பார்த்துட்டு போகணுமே தவிர கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. அந்த ரீதியில் இந்த பிராட்டியினுடைய ஆகார விசேஷம் புருஷகார ஆகாரமும் இருக்குது, உபாயத்துவ ஆகாரமும் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாம் பிரசங்காத்து ஆச்சாரிய வந்தனத்துக்காக பண்ணச்சே அதில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ அம்சத்தை உங்களுக்கு சொன்னோம். இதுதான் ஸ்ரீயம் இந்திரா சகச்சரம். இந்திரா சக நாராயணம்னு சொல்லலை. இந்த அவள் தான் கூட உட்காந்துருக்கா, ரெக்கமெண்ட் பண்ணுறா, பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிடலாம். அப்படி இல்லை, சகச்சரம்னு என்ன சரித்திரத்தை சொல்கிறது. ஆனால் அந்த இடத்துல எம்பெருமான் எப்படி அந்த என்ன பண்ணுறான், அங்கே காரிய விசேஷம் உபாயமாக நிற்கிறான். அப்போது இந்திராவோட கூட உபாயமாக நிற்கிறான். நான் 2 பேரும் அந்த உபாயமாக இருக்கா அப்படின்றது இதுவரையில் இருக்கட்டும். மேலே நாம் நாளைக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித் யதீశాனபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.